Hello guys, welcome back to my channel. Today video Instagram இருக்கிற சில சூப்பரான ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் அனைத்து உங்களுக்கு உடனே ஒரு நோட்டிஃபிகேஷனை ரிசீவ் ஆகணும்பா. கைஸ் இப்போ உங்கள் மொபைலில் இருக்கிற இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது இன்ஸ்டாகிராமில் இருக்கிற ஃபஸ்ட்டு டிக்கை பார்ப்போம். இப்போது ரைட் சைடு மேலே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஃபோட்டோவை சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணுற செக்ஷனுக்கு போங்க. இப்போது இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போது டேக் பீப்புள்னு ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு பழைய அப்டேட்டில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸை வந்து டேக் பண்ணும்போது இந்த மாதிரி டைப் பண்ணி டேக் பண்ணிவிட்டு அந்த டேக்கை வந்து நம்ம தப்பாக சூஸ் பண்ணிட்டோன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு அது மேலே ஒரு கிளிக் பண்ணணும், இன்ட்டு சிம்பிள் மாதிரி காமிக்கும். அதை கிளிக் பண்ணால் அது வந்து ரிமூவ் ஆகிடும். பட் இப்போ புதுதாக வந்துக்கிற ட்ரிக்கில் வந்து நம்ம டேக் பண்ண பீப்புள் வந்து கீழே வந்து ஷோ பண்ணோம். இங்கே வந்து இன்ட்டு சிம்பிள் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளால் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்க முடியும். இப்போது இன்வைட் கொலாபரேட்னு செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதாவது நீங்கள் போஸ்ட் பண்ணுற போஸ்ட்டை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூடயோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூடயோ வந்து நம்மளால் கொலாபரேட் பண்ண முடியும். அந்த மாதிரி வந்து இப்போது உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோடைய நேமை வந்து இங்கே மேலே சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு இப்படி கொடுத்துட்டு இப்படி டிக் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து உங்கள் கூட கொலாபரேட் ஆகிடுவாங்க. இப்போது நமக்கு வந்து எந்த கேப்ஷன் வருமோ அதை டைப் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துட்டிங்கன்னா அந்த வந்து போஸ்ட் ஆகிடும். அதாவது நீங்கள் கொலாபரேட் கொடுத்தீங்க பார்த்தீங்க டெக் மேட்டர்ஸ்னு, அவங்க வந்து உங்களுடைய இன்வைட்டை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுடைய போஸ்ட் வந்து அவங்களுடைய பேஜ்லேயும் வந்து போஸ்ட் ஆகும். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரிக்கு. கைஸ் இப்போது இன்ஸ்டாகிராமில் இருக்கிற செகண்ட் ட்ரிக்கு பார்ப்போம். இப்போது இங்கே இந்த ஒரு போஸ்ட் இருக்குது, இந்த போஸ்ட்டில் கீழே ஷேர்ன்ற இருக்குல்ல, ஒரு ஆரோ சிம்பிள் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் போஸ்ட் டு யுவர் ஸ்டோரின்ற ஒரு ப்ளூ கலர் வேர்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போது இதுக்கு வந்து நம்மளால் ஈஸியாக சாங்ஸ் ஆட் பண்ண முடியும். இங்கே கீழே மியூசிக்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான சாங்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போது சாங் வந்து இங்கே ஆட் ஆகிடுச்சு, டன் கொடுத்துட்டேன். கைஸ் இப்போது சாங்ஸ் ப்ளே ஆகுது. இந்த சாங்கை வந்து நான் எப்படி இந்த சாங்கோடைய இந்த போஸ்ட்டையும் வந்து நான் என்னால் டவுன்லோட் பண்ண முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து போஸ்ட் பண்ணிடணும். சென்ட் வருவதில்லை, அதை கொடுத்துட்டு யுவர் ஸ்டோரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி டன் கொடுத்தீங்கன்னா போஸ்ட் ஆகிடும். கைஸ் இப்போது நான் ஸ்டோரியில் அப்லோட் பண்ண ஸ்டேட்டஸ் வந்து அப்லோட் ஆகிடுச்சு. இப்போது இந்த அப்லோடை வந்து நம்ம ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். 3 டாட்டை கிளிக் பண்ணி காப்பி லிங்க்கை வந்து இந்த போஸ்டோடைய லிங்க்கை வந்து காப்பி பண்ணிவிடுங்க. காப்பி பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் டவுன்லோட்ன்ற ஒரு ஆப் இருக்குது, இந்த ஆப் யூஸ் பண்ணி இன்ஸ்டாகிராமில் இருக்கிற ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து நம்மளால் ஈஸியாக டவுன்லோட் பண்ண முடியும். இந்த ஆப்போடைய லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வெயிட் பண்ணுங்கள். கைஸ் இப்போது இந்த வீடியோ வந்து என்னுடைய மொபைலில் டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ பேக் வந்துடுங்க. இப்போ என்னோடய மொபைலில் இருக்கிற கேலரி ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சாங்ஸை வந்து நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ நான் அப்லோட் பண்ண சாங் வந்து அந்த போஸ்ட்டோட சாங்ஸோடய எனக்கு வந்து அதாவது வாய்ஸோடய எனக்கு வந்து டவுன்லோட் ஆகியிருக்கு. கைஸ் இந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களுடைய ஸ்டோரியில் நீங்கள் அப்லோட் பண்ணுற சாங்ஸை அதாவது வாய்ஸோடய ஈஸியாக நம்மளால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதாவது சாங்ஸோடைய சவுண்டோடு நம்மளால் ஈஸியாக டவுன்லோட் பண்ண முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.